தினமலர் ஆன்மீகம் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீஷ்பம் விஜயகுமார். இந்த நாள் நல்ல நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். உலக அனுபவங்களை ஒன்றிணைக்கப்பட்ட ஒரு இடமே புத்தகம். இந்த நாள் விஸ்வாச மாசி 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 10/3/2026 அனுஷ நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். விருச்சிக ராசி. இன்று திதி சப்தமி தேய்பிரை, யோகம் ஹர்ஷ்ணம், கரணம் பத்தரை. இன்று மேசராசி அசுபதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரங்கள் 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலையில் 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. இன்றைய ராகு காலங்கள் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய அமிர்தாதி யோகம் சித்த யோகமாக இருக்கின்றன. இன்றைய வாரசோலை வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். மேசராசி அன்பர்களுக்கு இன்று தனயோகம் தனதன்ய விருத்தி ஏற்படுகின்ற அற்புதமான நாளாக இருக்கின்றன. குறிப்பாக தொழில் துறையில் முன்னேற்றம் ஏற்படுமா, தொழிலில் விருத்தி செய்யலாமா என்ற எண்ணம் இருப்பவர்களுக்கு இன்று அற்புதமாக இருக்கும். ஒரு நிறுவனத்திலிருந்து இன்னொரு நிறுவனம் ஆரம்பிக்க அதற்குண்டான படிநிலைகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள். இன்றைய காலகட்டத்தில் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வெளியூர் சம்பந்தப்பட்ட பயணங்களுக்கு அனுகூலமாக இருக்கின்றன. இப்பொழுது உற்றார் உறவினர்களும் அனுசரித்து போக வேண்டிய வாய்ப்புகளாக இருக்கின்றன. விரயத்திலிருந்து லாபம் சம்பாதிக்க வாய்ப்புண்டு. குறிப்பாக மற்றவருக்கு விரயம் உங்களுக்கு லாபமாக இருக்கும். திடீரென்று ஒரு வீடு வருகிறது, இடம் வருகிறது, ஒரு நகையை பிடிக்கிறார்கள், இது போன்ற ஏதோ ஒரு விரய சம்பந்தப்பட்டதில் உங்களுக்கு லீகலாக மாற்றி நீங்கள் லாபம் சம்பாதிக்க வாய்ப்புகள் அதிகரிக்கின்றன. இப்பொழுது ஏலம் சம்பந்தப்பட்டதை கவர்மெண்ட் மூலம் ஏலம் எடுக்கக்கூடிய அம்சம் வந்துவிட்டன. இப்பொழுது மருத்துவமனை சம்பந்தப்பட்ட எந்த ஒரு நோய் நொடிகள் இருந்தாலும் விலகக்கூடிய அம்சம் உண்டு. குறிப்பாக இப்பொழுது திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் பேச வாய்ப்புகள் உண்டு. ஆனால் முடிவுக்கு இன்று டக்குன்னு வராது. ஆனாலும் திருமணம் சம்பந்தப்பட்டது அற்புதமாக இருக்கின்றன. இன்று வேலை சம்பந்தப்பட்டதில் சிறப்பு, வேலையில் முன்னேற்றம் உண்டு, அபிவிருத்தி ஏற்படுகிற சூழ்நிலைகள். இன்று அதிர்ஷ்ட நிறமாக இருப்பது 1 மற்றும் ஆரஞ்சு நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக ஜோதி வழிபாடுகள், சிவ வழிபாடுகள், சிவ மந்திரங்கள், குறிப்பாக கோளறுப்பதிகம் கேட்டு வந்தாலே இந்த நாள் இன்னும் சிறப்பாக மாறிவிடும். ரிஷபராசிக்கு அற்புதமான நாள். ராசி அதிபதி உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயணிக்கும் காலகட்டத்தில் தொட்டதெல்லாம் தொடங்கும் புதிய தகவல்கள் வர வாய்ப்புண்டு. குறிப்பாக திருமண அனுகூலங்கள் இன்று இனிதே சுபமாக இருக்கின்றன. திருமணம் சம்பந்தப்பட்டது, கூட்டு சம்பந்தப்பட்டது, முதலீடு சம்பந்தப்பட்ட அனைத்தும் விருத்தியடைய வாய்ப்புண்டு. இப்பொழுது தொட்டதெல்லாம் தொடங்கும் காலகட்டம் வந்துவிட்டதால் இன்று நிச்சயமாக அனைத்து விஷயத்திலும் வெற்றி பெற வாய்ப்புண்டு. உங்களுக்கு இப்பொழுது காலகட்டத்தில் வீடு, இடம், சொத்து சம்பந்தப்பட்டது, பூர்வீக ரீதியான தந்தையோட ஜாப் கிடைக்குமா, தந்தையோட சொத்துக்கள் கிடைக்குமா என்ற எண்ணம் இருப்பவர்கள் அது போன்ற விஷயத்தில் இன்று அனுகூலமாக இருக்கும். தொழிலை விருத்தி செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலை ஒரு ஸ்தாபனத்தில் இன்னொரு ஸ்தாபனம் விருத்தி செய்ய வாய்ப்புண்டு. குறிப்பாக தர்ம கர்மாதிபதி யோகம் இருப்பதால் கோயில் சம்பந்தப்பட்ட நிர்வாக கமிட்டியில் முக்கிய முடிவுகள் எடுக்க வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நேரத்தில் கடனை அடைக்க, கடன் சம்பந்தப்பட்டது இருந்தால் அது படிப்படியாக அடைக்க, புதிய கடன் வாங்க, இது போன்ற விஷயங்கள் அற்புதமாக இருக்கின்றன. இந்த நேரத்தில் உங்களுக்கு மன மகிழ்ச்சி கொடுக்கின்ற பொன்னாளாக இருக்கும். இப்பொழுது உங்களுக்கு ராசி நிறமாக அதிர்ஷ்ட நிறமாக எண்ணாக இருப்பது 5 மற்றும் பச்சை நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக விஷ்ணு சரசநாமங்கள் வழிபாடு மிகுந்த சிறப்பாக இருக்கின்றன. இப்போது நீங்கள் சிவபெருமான் கோயில், சிவா விஷ்ணு இரண்டும் கலந்த கோயிலுக்கு சென்று வந்தால் இன்னும் யோகமாக அற்புதமாக இருக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று மகத்துவமான நாள், அற்புதமான நாளாக இருக்கின்றன. வேலையில் முன்னேற்றம், வேலையில் அடுத்த படிநிலைக்கு நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புண்டு. குறிப்பாக வேலை இல்லாதவர்கள் இன்று வேலைக்குன்றான விஷயத்தை முயற்சி செய்தால் வேலை கிடைக்க வாய்ப்புண்டு. குறிப்பாக ஒரு தெரிந்த நண்பர்களையோ தெரிந்த சிபாரிசின் மூலம் வித் ரெஃபரன்ஸின் மூலம் இன்று கிடைக்க அதீத வாய்ப்புகள் ஏற்படுகின்றன. இந்த நேரத்தில் வேலை செய்பவர்கள் அதிக வேலையாக இருக்கின்றன. இரவு வேலை செய்ய வேண்டிய உள்ளது என்று கவலைப்பட வேண்டாம். இனி வரும் காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல வேலையாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. இப்பொழுது வேலைக்கு தொலைதூர பயணங்கள் உண்டு. இந்த நேரத்தில் கல்வி சம்பந்தப்பட்ட மாணவர்கள் கல்வியில் மேன்மை அடைய வாய்ப்புண்டு. ஹாஸ்டல் சம்பந்தப்பட்டது, வெளிநாடு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் சுபமாக இருக்கின்றன. ஏற்கனவே கட்டிய வீடுகள் வாங்க அம்சம் உண்டு. புதிதாக வீடு கட்டுபவர்கள் வாஸ்து நாளில் மட்டும் கட்ட வேண்டும். இன்று அவ்வளவு சிறப்பாக இல்லை. இப்போ இந்த காலகட்டத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை சுபமாக இல்லை. அதோட பேச்சுவார்த்தை இன்று தவிர்ப்பது இவருக்கு நலம். இந்த நேரத்தில் பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட அதீத வளர்ச்சி உண்டு. இந்த நேரத்தில் புது நகைகள், புது உடைகள் வாங்க அனுகூலமாக இருக்கின்றன. எதிரியை வெற்றிகளை காணக்கூடிய அற்புதமான நாள். இந்த நேரத்தில் உங்களுக்கு இன்னும் வளர்ச்சியாக அதிர்ஷ்ட நிறமாக எண்ணாக இருப்பது 6 மற்றும் பிங்க் நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக மகாலட்சுமி வழிபாடுகள், அஷ்டலட்சுமி வழிபாடுகள் இன்னும் சிறப்பாக இருக்கும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று மன மகிழ்ச்சி பொங்குகின்ற அற்புதமான நாள். குறிப்பாக இன்றைக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும், இன்பச் சுற்றுலாக்கள் செல்லலாமா என்ற எண்ணங்கள் வரும். வேலையில் இருந்த கடினங்கள் குறைகிற வாய்ப்புண்டு. இந்த நேரத்தில் திருமணங்கள், காதல் சம்பந்தப்பட்ட திருமணங்கள், உறவில் திருமணம் ஏற்பட வாய்ப்புண்டு. மனதுக்கு பிடித்த வரன் வருகிற சூழ்நிலை வந்துவிட்டன. ஒரு சிலருக்கு 2வது திருமணம் நடக்குமா என்ற எண்ணம் இருப்பவர்கள் கூட 2வது திருமண வாய்ப்புகள் உண்டு. முதல் திருமணம் பிரச்சனை இருப்பவர்களுக்கு அதில் தீர்வு காண வேண்டிய வாய்ப்பு உண்டு. குறிப்பாக திருமணத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் இன்று மாறி சுபமாக இருக்கிற காலகட்டம். இன்றைய காலத்தில் முதலீடு செய்யலாமா,
தொழிலை விருத்தி செய்யலாமா என்ற எண்ணம் இருப்பவர்கள் அதீத வளர்ச்சி பெறுகிற கால சூழ்நிலைகள். குடும்பத்தில் முக்கிய முடிவு எடுக்க வேண்டும். குறிப்பாக தன தானிய விருத்தி ஏற்படுகிற காலகட்டம். இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தப்பட்டது, இடத்தின் மூலமாக, நகையின் மூலமாக, ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட ஷேர் மார்க்கெட் இது போன்ற முதலீடு இன்னும் அனுசரணையாக அற்புதமாக இருக்கக்கூடிய கால சூழ்நிலைகள். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயணிக்கும் காலகட்டத்தில் இன்றைய காலகட்டம் ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட, அரசியல் சம்பந்தப்பட்ட அனுகூலமாக இருக்கின்றன. இப்பொழுது நீங்கள் இன்னும் வளர்ச்சியாக அதிர்ஷ்ட எண்ணாக இருப்பது 9 மற்றும் மெரூன் நிறங்கள், சிவப்பு நிறங்கள் யோகத்தை கொடுக்கின்றன. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக முருகர் சம்பந்தப்பட்ட வழிபாடுகள், கந்த சஷ்டி வழிபாடுகள், ஒரு முறை முருகர் கோயில் சென்று வந்தால் இந்த நாள் இன்னும் இனிமையாக நாளாக மாறிவிடும். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று உடல் நலம் சீராக அதீத வாய்ப்புகள் இருக்கின்றன. அற்புதமான நாள். இந்த நேரத்தில் சொத்து சுகங்கள் வாங்கலாம். அதற்குண்டான வழிவகைகள் பிறக்கின்றன. திடீர் கை பரவரவு, திடீர் அதிர்ஷ்டங்கள் பிறக்கின்ற நாள். இந்த நேரத்தில் சொத்து சம்பந்தப்பட்டது, கடனை அடைக்க வழி பிறக்கின்றன. புதிய கடன் வாங்கி சொத்துக்கள் வாங்கலாமா, இடம் வீடு வாங்கலாமா, வண்டி வாகனம் வாங்கலாம், இது போன்ற ஒரு முதலீடு சம்பந்தப்பட்ட சிந்தனையாகவே இன்று அதிகமாக இருக்க வாய்ப்புகள் உள்ளன. இந்த நேரத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அதீத வளர்ச்சியுடன் ஏற்பட வாய்ப்புண்டு. இப்பொழுது தகவல் வழியில் ஆதாயம் இருப்பதால் தொலைதூர தகவல், குறிப்பாக வெளிநாடு வெளிமாநிலம் சம்பந்தப்பட்டது, வெளியூர் சம்பந்தப்பட்டது அற்புதமாக இருக்கின்றன. இந்த நேரத்தில் பூர்வீக சொத்தில் இறந்தவர்கள் சொத்து சம்பந்தப்பட்டது அதீத வளர்ச்சியுடைய நாள். இப்பொழுது நீங்கள் முயற்சிக்க வேண்டிய விஷயமாக தொழிலை வளர்த்தெடுக்க, தொழிலில் கூட்டு சம்பந்தப்பட்ட விஷயம், தொழில் சம்பந்தப்பட்டதில் என்ன தொழில் செய்யலாம், எப்போ செய்யலாம், எப்பொழுது முதலீடு செய்யலாம், விளம்பர பலகைகள் என்ற இது போன்ற தொழிலில் அதீத வளர்ச்சியை ஏற்படுத்தினால் பின்வரும் காலகட்டத்தில் உச்சம் பெறுகிற வாழ்க்கை சூழ்நிலை வந்துவிட்டன. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் குரு பகவான் வளர்ச்சியான படிநிலையில் இருப்பதால் இந்த நாள் இன்னும் இனிமையாக இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக நிறமாக இருப்பது 3 மற்றும் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துவது மிகுந்த யோகமாக இருக்கும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக தட்சிணாமூர்த்தி ஒரு முறை வழிபட்டால் இந்த நாள் இன்னும் சிறப்பான நாளாக மாறிவிடும். கன்னிராசி அன்பர்களே, இன்று பொருளாதார விருத்தி ஏற்படுகின்ற அற்புதமான நாள். இந்த நேரத்தில் தொட்டதெல்லாம் தொடங்கும் சூழ்நிலையில் வந்துவிட்டன. வாக்கு பலிதம் உண்டு. உங்கள் வாக்கே இன்று முதலீடாகவும் மூலதனமாகவும் இருக்க சூழ்நிலை வந்துவிட்டன. நல்லதே சொல்லுங்கள், நல்லதே செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டன. குறிப்பாக இப்பொழுது உங்களுக்கு செக்லிஃப்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இஎம்ஐ சம்பந்தப்பட்ட இருந்த குளறுபடிகள் மாறி நல்லதாக வர வாய்ப்புண்டு. இப்பொழுது திருமணம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் இனிதே வரும். திருமணத்துக்குண்டான காலகட்டம் வந்தவன. கூட்டு சம்பந்தப்பட்டது அதீத வளர்ச்சி. வேலையில் இருந்த தொந்தரவுகள் விலகக்கூடிய சூழ்நிலைகள், வேலையில் முன்னேற்றம் ஏற்படுகிறது. மனதுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய சூழ்நிலை வந்துவிட்டன. புது நபர்கள் அறிமுகம். இந்த காலகட்டத்தில் திருமணத்துக்காகவோ உறவுக்காகவோ வேலை செய்யும் இடத்தில் புது உறவுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அது பின்காலத்தில் வளர்ச்சியாக இருக்கும். நீங்கள் தந்தை மற்றும் தாயின் உடல் நலம் இன்று சீராக வாய்ப்புண்டு. குறிப்பாக எண்ணெய் சம்பந்தப்பட்ட திரவங்கள், சித்தா சம்பந்தப்பட்ட மெடிசன் சம்பந்தப்பட்டது உங்கள் உடல்நிலை இன்னும் சீராக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. உங்களுக்கு ராசி எண்ணாக நிறமாக இருப்பது 8 மற்றும் நீல நிறங்கள், ராயல் ப்ளூ இது போன்ற நிறங்கள் வளர்ச்சியாக இருக்கும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக பைரவர் வழிபாடு, வராகி அம்மன் வழிபாடு செய்தால் இந்த நாள் இன்னும் பொற்கால நாளாக மாறிவிடும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று இனிமையான நாளாக இருக்கின்றன. குரு பலனோடு இன்று நாள் தொடங்குகின்றன. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயணிக்கும் காலகட்டத்தில் இன்று வாக்குப்பளிதம் உண்டு. தனதானிய விருத்தி ஏற்படுகிற சூழ்நிலை. குறிப்பாக வீடு சம்பந்தப்பட்டது மாற்றலாமா, புது வீட்டுக்கு செல்லலாமா, வாஸ்து சரியாக இருக்கிறதா என்று இதுபோன்று வீட்டு சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் வருகின்றன. குறிப்பாக வீடு வாடகைக்கு செல்பவர்கள், குறிப்பாக வீடு வாடகைக்கு வருபவர்களா, வீட்டை வேறு கட்டி வாடகைக்கு விடலாமா என்ற இருவேறு கருத்துக்களும் இன்று நிகழக்கூடிய சூழ்நிலை வந்துவிட்டன. குறிப்பாக இன்று வண்டி வாகனங்கள், ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட துறையினருக்கு யோகமாக இருக்கின்றன. அரசு பணியில் வேலை செய்பவர்கள் இன்று யோக காலகட்டமாக இருக்கின்றன. குறிப்பாக இப்பொழுது ஒரு புது வேலை கிடைக்குமா, வேலையில் மாறுதல் நடக்குமா என்ற எண்ணம் இருப்பவர்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். இன்று வேலை மாறுதலுக்கு உண்டான நாளாக இல்லை. இப்பொழுது நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டியது. வேலை பளு இன்று அதிகமாக இருப்பதால் ஒரு சில பரிகாரங்கள் இறுதியில் கொடுக்கப்படும், நிச்சயமாக பயன்படுத்த வேண்டும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் உடல்நிலையிலிருந்து பேணி காக்க வேண்டிய, உடல்நிலையிலிருந்து சீராக வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு இப்பொழுது நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அதிர்ஷ்ட எண்ணாக இருப்பது மகாலட்சுமி வழிபாடு மிகுந்த யோகத்தை கொடுக்கும். இப்பொழுது உங்களுக்கு ராசி எண்ணாக 6 மற்றும் 2 இந்த 2 எண்களும் யோகத்தை கொடுக்கின்றன. உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கதவு தட்டுகிற நேரம் பிங்க் நிறமும் நீல நிறத்தையும் பயன்படுத்துங்கள். வெற்றி வாய்ப்புகள் இன்னும் அதிர்ஷ்டமாக இருக்கும். விருச்ச ராசி அன்பர்களுக்கு அற்புதமான நாள், மன மகிழ்ச்சி குறிக்கின்ற நாளாக இருக்கின்றன. இந்த நேரத்தில் கமிஷன் வகையில் வருமானங்கள், உழைக்காத வருமானம் ஏற்பட வாய்ப்புண்டு. ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்டது மெச்சூரிட்டி ஆகக்கூடிய வாய்ப்புகள், ஃபிக்ஸ்டு டெபாசிட் இது போன்ற வாய்ப்புகள் பிறக்க வாய்ப்புண்டு. இந்த நேரத்தில் ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட துறையினருக்கும், கட்டடத்தை சம்பந்தப்பட்ட துறையில் வாங்கி விற்பவர்களுக்கும் அற்புதமாக இருக்கின்றன. கலைத்துறையினர், சினிமா சம்பந்தப்பட்ட துறையினருக்கு மிகுந்த யோக வாய்ப்புகளாக பிறக்கின்றன. அதிர்ஷ்டம் அதிகமாக காத்தட்டும். அரசியல் துறையினர், குறிப்பாக ஆசிரியர் சம்பந்தப்பட்ட துறையினர்களுக்கு இன்று வாய்ப்புகள் அதிகம்.
வளர்ச்சிகரமான நாளாக இருக்கின்றன. இப்பொழுது திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை நடக்கும். அது உங்களுக்கு அற்புதமாக நல்லபடியாக இருக்க வாய்ப்புண்டு. இன்று முதலீடு செய்ய அனுகூலமாக நாளாக இருக்கின்றன. இப்பொழுது உங்களுக்கு லாபம் ஈட்டுகிற நண்பர்கள் வகையில் உற்றார் உறவினர் வகையில் லாபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. இப்பொழுது சுப நாளாக இருக்கும். குறிப்பாக 5ஆம் இடத்தில் இருக்கிற சனி மற்றும் சுக்கிர பகவான்கள் இன்னும் அதிர்ஷ்டங்கள், யோகங்கள், முதலீடுகள் அனைத்தும் அற்புதம் கொடுக்கும் பொன்னாளாக இருக்கின்றன. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக எண்ணாக நிறமாக இருப்பது 3 மற்றும் மஞ்சள் நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபாடு மிகுந்த யோகத்தை கொடுக்கின்ற அற்புதமான நாள் இன்று. தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று அற்புதமான நாள். மன மகிழ்ச்சி ஏற்படுகிற வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக குடும்பத்தில் புது நபர்கள் அறிமுகம், நேரத்தில் திருமணம் சம்பந்தப்பட்டதாக, குழந்தை சம்பந்தப்பட்டதாக திடீரென்ற வாய்ப்புகள் பிறக்க வாய்ப்புண்டு. இன்று வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைக்க வாய்ப்புண்டு. வேலையில் உயர் பதவி கிடைக்க சூழ்நிலை வந்துவிட்டன. இந்த நேரத்தில் இடம், வீடு சம்பந்தப்பட்டது விற்க வாங்க இரண்டுக்கும் அனுசரணையாக இருக்கின்றன. இன்று உடல் எடையை குறைக்க முயற்சிக்கு செய்ய வேண்டிய நாளாக இருக்கின்றன. உணவு சம்பந்தப்பட்ட பழக்கங்கள், உணவுக்கு ஆயில் சம்பந்தப்பட்ட எண்ணெய் பதார்த்தங்கள் உணவை கவனமாக உண்ண வேண்டிய நாள். இன்று அஜீரணம் ஏற்பட வாய்ப்புண்டு. இந்த நேரத்தில் தொழில் சம்பந்தப்பட்டது வீட்டில் வைத்தே ஆரம்பிக்க பெண்கள் மற்றும் ஆண்களுக்கு அற்புதமாக இருக்கின்றன. எண்ணெய் சம்பந்தப்பட்ட பொருட்களை விற்க இன்று நல்ல நாள். குறிப்பாக உண்ண சுபமில்லை, விற்க அற்புதமாக நாளாக இருக்கின்றன. இந்த நேரத்தில் அரசியல் சம்பந்தப்பட்ட துறையிற்கு யோகங்கள், பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புண்டு. இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இன்னும் அனுசரணையாக இருக்கும். வெளிநாட்டு முயற்சி செய்பவர்களுக்கு யோகமாக இருக்கின்றன. இந்த நாள் பொன்னாளாக இருக்கும். இன்னும் இந்த ராசி எண்ணெய் நிறமை பயன்படுத்தினால் 9 மற்றும் சிவப்பு நிறத்தை பயன்படுத்தினால், மெரூன் நிறத்தை பயன்படுத்தினால் அதிர்ஷ்டமாக இன்னும் யோகமாக இருக்கும். முருகர் வழிபாடு, குறிப்பாக கந்த சஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி, திருப்புகழ் இதை ஒரு முறை கேட்டு வந்தாலே இந்த நாள் இன்னும் மகிழ்ச்சிகரமாக மங்களகரமாக நாளாக மாறிவிடும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று அற்புதமான நாள். இந்த நேரத்தில் உங்களுக்கு உழைக்காத வருமானம், அதிர்ஷ்ட வருமானம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இன்று உங்களுக்கு முதலீடே உங்கள் பேச்சும், உங்களுக்கு வர வேண்டிய முன்னாடி இருக்கிற பணங்கள், உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை இன்று கேட்டு வாங்க வேண்டிய நாளாக இருக்கின்றன. குறிப்பாக சிறு சேமிப்பு சம்பந்தப்பட்டது யோகத்தை கொடுக்கின்றன. கமிஷன் வகையில் வருமானங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இஎம்ஐ சம்பந்தப்பட்டது ஏதோ ஒரு சலுகைகள், அரசு சம்பந்தப்பட்ட ஏதோ சலுகைகள் கிடைக்க வாய்ப்புகள் ஏற்படுகின்றன. உங்கள் 2வது ஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் சூரியன், ராகு, புதன் இருக்கும் காலகட்டத்தில் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோக வாய்ப்புண்டு. குறிப்பாக இடம், வீடு, சொத்து சம்பந்தப்பட்ட, இன்டீரியர் சம்பந்தப்பட்ட, கலைத்துறையினர், சினிமா சம்பந்தப்பட்ட யோக காலகட்டமாக இருக்கின்றன. மேடை பேச்சு, மேடையில் பேசுபவர்களுக்கு இந்த யோக காலகட்டங்கள் அற்புதமாக இருக்கின்றன. இந்த நேரத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைக்கு சுபமாக இருக்கின்றன. ஆனால் இந்த நேரத்தில் ஜாதகம் ஒத்து வருகிறதா, பரிகாரம் தேவையா என்று பார்க்க வேண்டும். குறிப்பாக ராகுக்கு இது பரிகாரம் செய்தவர்கள் இன்று திருமணத்தை உடனே நிகழ்த்தி வைக்கக்கூடிய சூழ்நிலை வந்துவிட்டன. இன்று பிஸ்னஸ் சம்பந்தப்பட்டது அதீத வளர்ச்சி. பிஸ்னஸில் என்ன செய்யலாம், விளம்பரங்கள் கொடுக்கலாமா, விளம்பர பலகைகள் மாற்றலாமா, வேலையாட்கள் எடுக்கலாமா என்ற இது போன்ற அதீத சிந்தனைகள் வர வாய்ப்புகளாக இருக்கின்றன. இந்த நாள் இன்னும் வளர்ச்சிகரமாக பொன்னாளாக மாற்ற 6 மற்றும் நீல நிறத்தை மற்றும் பிங்க் நிறத்தை பயன்படுத்தினால் இன்னும் வளர்ச்சிகரமாக இருக்கும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக இருப்பது அஷ்டலக்ஷ்மி, மகாலட்சுமி வழிபாடுகள் அதீத வளர்ச்சியை கொடுக்கின்ற பொன்னாள் இன்று. கும்பராசி அன்பர்களே, இன்று யோகங்கள் உங்கள் கதவை தட்டுகின்ற நாளாக இருக்கின்றன. உங்கள் ராசியில் 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயணிக்கும் காலகட்டத்தில் வேலையில் அதீத வளர்ச்சி உண்டு. புதிய தொழில் தொடங்கலாமா, தொழிலில் புகழ் பெறலாமா, தொழில் சம்பந்தப்பட்டு என்ன மாற்றம் செய்யலாம் என்ற சிந்தனை அதிகரிக்க வாய்ப்புண்டு. இன்று பொதுவாக சங்கங்கள், சபையில் மேடை பேச்சுகள் போன்றது அற்புதமாக இருக்கும். இந்த நேரத்தில் தொட்டதெல்லாம் தொடங்கும். உங்கள் கருத்துக்களை மெதுவாக எடுத்து உரைக்கின்ற அற்புதமாக இருக்கும். இந்த நேரத்தில் முதலீடு செய்ய வாய்ப்புகள் உள்ளன. இன்று கோயில் சம்பந்தப்பட்ட, கும்பாபிஷேகம் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் அதீத வளர்ச்சியை கொடுக்கின்ற நாளாக இருக்கின்றன. உங்களுக்கு இப்பொழுது குடும்பத்தில் புதிய பொருளை வாங்க, வீட்டுக்கு தேவையான உபகரணங்கள் வாங்க இன்று நல்ல நாளாக இருக்கின்றன. டிவி, சோபா, எலக்ட்ரானிக்கல் சம்பந்தப்பட்ட பொருளை வாங்குவதற்கு இன்று அற்புதமான நாளாக இருக்கின்றன. இந்த நேரத்தில் சுப தகவல்கள், குடும்ப ரீதியாக அற்புத தகவல்கள் வர வாய்ப்புண்டு. இப்பொழுது நீங்கள் வீடு சம்பந்தப்பட்டு பார்த்து கொண்டிருப்பவர்கள் இன்று பொறுமையாக இருக்க வேண்டும். வீடு சம்பந்தப்பட்ட அதீத முதலீடு இன்று தவிர்க்க வேண்டும். இப்பொழுது பிஸ்னஸ் சம்பந்தப்பட்டதுக்கு மட்டும்தான் வளர்ச்சியாக இருக்குன்னா, வேலைக்கு செல்பவர்கள் கவனமாக பொறுமையாக இருந்தால் இன்று வளர்ச்சியாக இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் இறை வழிபட வேண்டிய தெய்வமாக இருப்பது பச்சை நிறத்தை பயன்படுத்தினால் மிகுந்த யோகமாக இருக்கும். 5ஆம் எண். மேலும் பச்சை மல முருகர் இல்லை குழந்தை வடிவத்தில் இருக்க பாலமுருகர் வழிபாடை இன்று அற்புதம் செய்யும் பொன்னாள் இன்று. மீனராசி அன்பர்கள், உங்கள் பாக்யஸ்தானத்தில் சந்திர பகவான் பயணிக்கும் காலகட்டத்தில் அற்புதம் நிகழும் நாள். லாபங்கள் ஈட்டுகிற வாய்ப்பாக இருக்கின்றன. உங்கள் லாபத்தை முதலீடாக செய்ய, குறிப்பாக இன்று சேமிப்பு சம்பந்தப்பட்டு செய்ய, கடனை அடைக்க,
வீடு இடம் வாங்க சிறு தொகை எடுத்து வைத்தல் இது போன்ற விஷயத்தில் அதீத வளர்ச்சி கொடுக்கின்றன. குறிப்பாக குழந்தைகளுக்காக படிப்புக்காக மற்றும் நடனம் கலைத்துறை சம்பந்தப்பட்ட உங்களுக்கு ஆர்வம் செலுத்தி குழந்தைகளை அழைத்து செல்ல இது போன்ற வாய்ப்புகள் அதீத வளர்ச்சி உண்டு. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நடனம் சம்பந்தப்பட்ட மேடை பேச்சுகள் புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்றன. வெளி மாநிலம் சம்பந்தப்பட்ட கலைத்துறையினருக்கு அற்புதமாக இருக்கும். வெளி மாநில வாய்ப்புகள் அதீத பிறக்க வாய்ப்புண்டு. இந்த நேரத்தில் உடல் உபாதைகள் இருப்பவர்களுக்கு மருத்துவமனைகள் சென்று இன்று குணமாக வாய்ப்புகள் உண்டு. அல்டர்னேட்டிவ் மெடிசன் மருத்துவரை மாற்றி உணவு முறையை மாற்றி இன்று குணமாக வாய்ப்புகள் உள்ளன. குறிப்பாக இந்த நேரத்தில் பழைய பொருட்களை இன்று எடுத்து வெளியே போடுவதே சிறந்த பரிகாரம். வீட்டில் செட்டாகாத பழைய பொருட்கள் பழைய துணிமணிகள் அனைத்தும் எடுத்து விட வேண்டும். குறிப்பாக இப்பொழுது நீங்கள் இந்த நாள் இன்னும் இனிமையாக அதிர்ஷ்டமாக இருக்க நீங்கள் பயன்படுத்த வேண்டிய எண்ணாக 2 மற்றும் வெண்மை நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. இப்பொழுது அம்பாள் வழிபாடு மாரியம்மன் வழிபாடு உங்களுக்கு யோகத்தின் உச்சத்துக்கு சென்று வாய்ப்புகள் அதிகம். ஆன்மீகம் அறிவோம். இன்று இடம் வீடு சொத்துக்கள் அமைய திருவொற்றியூர் தட்சிணாமூர்த்தி கோயில் வழிபாடுகள் அந்த ஆசையை நிறைவேற்றி வைக்கின்றன. மேலும் சென்னை பக்கத்தில் இருக்க சிறுவாபுரி முருகன் கோயிலும் இடம் வீடு சொத்து இதை உங்களுக்கு அமைத்து கொடுக்க இறைவன் திருவருள் என்றுமே இருக்கும். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.